அனைவருக்கும் வணக்கம். ஹையா ஹையா ரோய், நான் அப்பே ஆனேண்டோய், மாமா எங்கேடோய், உன் பொண்ணை கொண்டாடோய், யானை மேலே குதிரை மேலே பையன் வருவாண்டோய் அப்படின்னு குழந்தை இல்லாத தம்பதியர் தனக்கு ஒரு குழந்தை உண்டானால் எவ்வளவு குதூகலமாக நாம் பாடுவோமோ அதுபோல் பொதுவாக மிதுன அட்சய லக்னம் ஒரு நபருக்கு போகுது அப்படிங்கிற பொழுது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மிதுன அட்சய லக்னம் போகும் பொழுது மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4 போகும் பொழுதே இயற்கையாகவே அனைவருக்குமே குழந்தைங்கிறது கிடச்சிரும். ஒரு சிலர் ஜாதகத்தில் இந்த 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சஷ்டாசமாக இருந்து கொண்டால் ஒரு சில நேரங்களில் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரோ இல்லை நம்மளுடைய ராகு பகவான் அப்படிங்கிறவரோ, அதாவது மிருகசீரிஷ இயக்கிற செவ்வாய், திருவாதிரை அப்படிங்கிறத இயக்கிற ராகு பகவான், இவங்க 5ஆம் பாகத்திற்கு சரியில்லாத இடத்துல போய் இருந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை கிடப்பதில் காலதாமதமாகும். அப்படி இருக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தை முடிஞ்சிருச்சு, எனக்கு புனர்பூசம் 1 போகுது, 2 போகுது, 3 போகுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் எனக்கு கடக அட்சய லக்னம் போதுங்க, புனர்பூசம் 4 இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு குழந்தை வேணுமா? குழந்தைக்கான தெய்வம் எங்கே இருக்குது? அட்சயலக்ன பദ്ധதியோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் சொன்ன குறிப்புகளின்படி நம்ம மயிலாடுதுறையிலேருந்து நம்மளுடைய சிதம்பரம் போகிற பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருநன்றியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற லக்ஷ்மிபுரீஸ்வரர் உலகநாயகி இந்த அம்மா தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தெய்வத்தின் அருளாலயம், இந்த பிரபஞ்சத்தினோட அருளாலயம் குழந்தை செல்வம் கிடைக்கும். என்ன பிள்ளை கிடைக்கும்? ஆம்பளை பிள்ளையே கிடைக்குங்க. அதுக்காக எனக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்குது, ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறது முதல் குழந்தை, மூத்த குழந்தைக்கான பதிவு இது, சரிங்களா? அப்புறம் எனக்கு ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 2ஆம் பிள்ளை ஆம்பளை பையனும் அப்படின்ட்டு ஓடியாரக்கூடாது. அப்போனா இது யாருக்கு பயன்படும்? மிதுன அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு, புனர்பூசம் 1, 2, 3 போகிறவங்க வணங்கக்கூடிய கோயில். இந்த நேரத்தில் நாம் வழிபாடு பண்ணும் பொழுது இயற்கையாகவே மிதுன இயல்பி போகும் பொழுது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சஷ்டாசகமாக இருந்தாலும் நாம் தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு அடுத்த லக்னம்ங்கிறது நகழும் பொழுது அந்நியாரமும் முதல் நட்சத்திர புள்ளியாக புனர்பூசம் 4ங்கிற குரு வருவதனால கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு குழந்தை செல்வம் உண்டு. கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமாக குதூகலமாக தனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடந்துச்சுன்னு சந்தோஷமாக சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க இங்கே சாமி விட்டு போங்க, சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.